गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युधस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம், ஹேமந்த ருத்து, மகர மாதம் தை மாதம், கிருஷ்ணபக்ஷம் பிரதம திதி. காலம்பரை 10:15 மணி மட்டும் புஷ்ய நட்சத்திரம், நேத்திக்கு தைப்பூசம். அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். பரத சரித்திரம் நடந்துட்டுருக்கு. மகாராஜா பரதன் பகவான் ரிஷபாவதாரம் பண்ணவர், அவருக்கு பிள்ளையாக பிறந்தவர். இந்த பூமியை அரசாண்டு
இந்தியா தேசத்தை அரசாண்டு அதுக்கு பேரே பாரத தேசம்னு வர முடியா, அவருடைய பேரை வச்சு வந்து பாரத தேசம்னு வந்தது. ராஜாவான பிறகு போகத்தெல்லாம் அரசாண்டு அதன் பிறகு ராஜ்யத்தை தன் குழந்தைகள்கிட்ட பாகம் பண்ணி கொடுத்துவிட்டு வானப்பிரஸ்தராய் சன்னியாசியாய் நேபாளுக்கு பக்கத்தில் போய் சேர்ந்தாள். அங்கே புலகாசிரமத்தில் இருந்துட்டு இருந்தாள். அந்த சமயம் பிராரப்த வசத்தினால அவருக்கு மானுடைய சங்கம் ஏற்பட்டது. அதையே நினச்சிட்டு உசிரை விட்டாள். அதனால் அடுத்த ஜென்மால மானாக பிறந்தாள்னு அதெல்லாம் கதையெல்லாம் பார்த்தோம் 8வது அத்தியாயத்தில். பின்பு அந்த மான் சரீரத்தை விட்டார் அவர். அதற்கு பிறகு கடைசி ஜென்மா சரம ஜென்மா அவருக்கு ஒரு பிராமணோத்தமனுடைய கிரகத்தில் பிராமணர் புத்திரனாக பிறந்தாள். அந்த கதையை 9வது அத்தியாயத்துலேருந்து சொல்ல போகிறாள். அதுதான் இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்கிறாள் அவருடைய பரத சரித்திரத்தை. நவமே ஜட விப்ரத்வே தஸ்ய ராகாதி அபாவதः பத்ரகாளி பசுத்வேபி நிர்விகாரத்வமீரியதே பிது பிராப்தாத்ம விஜ்ஞானோ பரதோ மிருகதாம் கதः பிராரப்த கர்ம வேகேன ததந்தே ஜட விப்ரதாம். ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் வழக்கம் போல ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் 2 ஸ்லோகத்தில் சொல்லுவார். அப்படி இந்த ஸ்லோகங்களில் சொல்கிறார். இந்த 9வது அத்தியாயத்தில் ஜட விப்ரத்வே, ஜடம் ஜடம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இனானிமேட் ஆப்ஜெக்டுக்கு ஜடம்னு சொல்கிறது. சைத்தன்யம் உசுறு இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள்கள் இருக்கே அது ஜடம்னு பேர். எப்படி டேபிள், சேர், கம்ப்யூட்டர், காரு இதெல்லாம் வந்து ஜடம். அதுக்கெல்லாம் உசுறு கிடையாது. அது ஒரு இடத்துல இருந்ததுன்னா இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒருத்தன் வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சேர்லேயே உட்காந்துட்டு இருக்கிறது, எல்லாரும் படுத்துகிட்டே இருக்கிறது, எப்படி இருந்தால் அவனுக்கு வந்து ஜாட்டியம்னு பேர். இது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஜடம் மாதிரி இருக்கிறது. அந்த ஜாட்டியம் போகணும்னா ஹனுமானை போய் ஸ்மரிக்கணுமா, அப்போ தான் சுறுசுறுப்பு வருமா. அஜாட்யம் வாக்பட்டுத்துவம் ச அனுமத் ஸ்மரணாத் பவேத். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா. அஜாட்யம் வாக்பட்டுத்துவம். அஜாட்யம்னா ஜாட்யம் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஜடமாக இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாள். சுறுசுறுப்பு இல்லாமல் அவட்டுக்கு ஒரு இனானிமேட் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கப்படாது. ஆனால் இவர் என்ன பண்ணார், கடைசி ஜென்மா அவரோடது. ஒரு பிராமண குலத்தில் பிறந்தார் பரதர். இனிமேல் யாரோட சங்கமும் நமக்கு ஏற்படப்படாதுங்கிறதுனால ஆத்மஜானியான அவர் ஜடம் மாதிரி, புத்தி இல்லாதவன் மாதிரி, பைத்தியம் பிடிச்சவன் மாதிரியும், குருடன் மாதிரியும், செவிடன் மாதிரியும் நடந்திருந்தாள். அதனால் ராகத்வேஷாதி இமோஷன்ஸ்னால் அவருக்கு கிடையாது. அதான் சொல்கிறாள் ராகாதி அபாவத்தா. ராகம், ஆசை, வெறுப்பு, தனக்கு ஒரு அபிருச்சி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அப்பேற்பட்டவர் ஒரு சமயம் என்ன எடுத்து அங்கே ஒரு கள்ளர்களுடைய தலைவன், அவன் புத்திரகாமகா, தனக்கு புள்ள வேணுங்கிறதுக்காக நரபசு, அதாவது மனுஷனை பலி கொடுக்கணும்னு ஒருத்தனை கட்டி வச்சுருந்தான். அவன் தப்பிச்சுன்னு போயிட்டான். அப்போது அவனுடைய ஆட்கள்னால் ஜடபரதனை போய் எடுத்துன்னு வந்தாலாம், பிடிச்சிருந்து வந்தாள். அப்பொழுது அவர் இதை பற்றி கவலைப்படாமல் உட்கார்ந்துட்டு இருந்தாருங்கிறாள். ஏன்னா பிரம்மனிஷ்டர், ராகாதி அபாவத்தக, அவருக்கு ராகத்வேஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆத்ம ஞானத்திலேயே மொழி இருக்கப்பட்டவர் பிரம்மனிஷ்டர். அவர் அங்கே இருந்தபோது பத்ரகாளி அவரை காப்பாற்றினாள். அதே மாதிரி பிது பிராப்தாத்ம விஜானா பரதோ மிருகதாங்கதா. அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தாலும் தன்னுடைய பூர்வ ஜென்மாவனுடைய ஞாபகம் இருந்தது அவருக்கு. மாதிரி நம்ம மிருகம் மானாக பிறந்தோமே, இந்த ஜென்மாவில் அந்த பிராரப்த வசத்தினால மறுபடியும் கடைசி ஜென்மா அடைச்சிருக்கோம், ஜடமாக இருந்து நம்ம முக்தி அடைய வேண்டும்னு நினச்சிட்டு இருந்தார் அவர். அது சொல்கிறாள் இந்த 9வது அத்தியாயத்தில். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஜடபரதச்சரித வர்ணனம் நாம நவமோऽध्यायः. श्रीशुक उवाच अथ कस्यचित् द्विजवरस्य
அங்கிர பிரவரஸ்ய சமதம தபஹ ஸ்வாத்யாய அத்யயன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யா அனசூய ஆத்மஜானானந்தயுக்தஸ்ய ஆத்மசதிருஷ ஸ்ருதசீலாச்சார ரூபௌதார்ய குணாः நவசோதர்யாः அங்கஜாः பபூவुः மிதுனஞ்ச யவீயஸ்யாம் பார்யாயாம். இந்த கதையில் சொல்கிறாள், சரம ஜென்மாவை அடைஞ்ச இந்த பரதர் அங்கிரஸ் கோத்திரத்தில் பிறந்த ஒரு பிராமணோத்தமன். பிராமணோத்தமன்னா அவனுக்கு எல்லா விதமான பிராமணாளுக்குள்ளான குணங்கள் எல்லாம் இருந்துதான். என்னென்ன குணங்கள்னால் ஷம தம தபஹ ஸ்வாத்யாய அத்தியன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யா அனசூய ஆத்ம ஞானானந்தயுக்தஸ்ய. ஷமம் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஷமம்னு பேர். இந்திரிய ஜெயம் அதான் தமம்னு பேர். பஞ்சேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 5 இது எல்லாத்தையும் அடக்கிறது. தபஸு சுவாத்தியாயா தத்தி தபா, எப்போதும் வேதாத்தியனம் பண்ணிட்டு அதில் இருக்கப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கிரகிச்சுக்கிறது தபஸ். இது அத்தியன தியாக, கர்மத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிடுறது, கர்ம பல தியாகம். கர்மத்தை தியாகம் பண்ணுறதில்ல, கர்ம பலத்தை தியாகம் பண்ணுறது. சந்தோஷ, தனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கிறது. திதிக்ஷை, பொறுமையாக இருக்கிறது. எத்தனை தனக்கு துக்கம் கஷ்டங்கள் வந்தாலும் ஹிம்சை வந்தாலும் பொறுத்துக்கிற குணம். பிரஸ்ரய வித்யா அனசூய, நல்ல நம்ரபாவம், எல்லாத்தையும் வணக்கமான புத்தியோடு இருக்கிறது. எப்பொழுதும் வித்தியை நாலேஜை தேடிக்கிறது. ஆத்ம ஜானானந்த யுக்தசிய, ஆத்ம ஜானம் பூர்ணமாக அடைவது. இத்தனை குணங்களும் பொருந்தி இருந்து தான் அந்த பிராமணோத்தமர் ஒருத்தர் அங்கிரஸ் கோத்திரத்தில் பிறந்தவரத்தில் அவருக்கு பிள்ளையாக பிறந்தார் இவர். அவருக்கு 2 மனைவி, அதில் மூத்தவளுடைய குழந்தைகள் 9 பேர். அவள் எல்லாரும் இந்த பிராமணோத்தமனுக்கு என்னென்ன நல்ல குணங்கள் இருந்ததோ அத்தனை நல்ல குணங்களும் அவள்கிட்டும் இருந்துதான். ஆத்மசதிருஷ ஸ்ருத சீலாச்சார ரூபௌதார்ய குணாः நவசோதர்யாः அங்கஜாः பபூவுः. அவருக்கு 9 குழந்தைகள், தனக்கு ஒப்பான அறிவு குணம் எல்லாம் பொருந்தியவர்கள். 9 சகோதராள், அவளை பத்தாளாம் ஒரு பொண்டாட்டி மூலமாக. மிதுனம் சயவீயஸ்யாம் பாரியாயாம், அவருக்கு இளையாள் ஒத்தி. அந்த இளையாளான ஸ்திரீகள்கிட்ட 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அதில் ஆண் குழந்தையாக பிறந்தவர் தான் நம்ம பரதர். பின்னாடி ஜடபரதர்னு அவர் சொல்ல போகிறா எல்லாரும். அது சொன்னாருங்க. அத கஸ்யசித் த்விஜவரஸ்ய அங்கிர பிரவரஸ்ய சமதம தபஹ ஸ்வாத்யாய அத்யயன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யா அனசூய ஆத்மஜானானந்தயுக்தஸ்ய ஆத்மசதிருஷ ஸ்ருதசீலாச்சார ரூபௌதார்ய குணாः நவசோதர்யாः அங்கஜாः பபூவுः மிதுனஞ்ச யவீயஸ்யாம் பார்யாயாம் யஸ்து தத்ர புமான்ஸ்தம் பரமபாகவதம் ராஜர்ஷி பிரவரம் பரதம் உத்ஸ்ருஷ்ட மிருகசரீரம் சரமசரீரேண விப்ரத்வம் கதமாஹுஹு. இந்த 2வது இளையாள் இருக்காளே, அவளுக்கு 2 குழந்தைகள்னு சொன்னமே, அதில் ஒத்தராக இந்த பரமபாகவதரான ராஜர்ஷியான பரதர் முன்னாடி மிருகசரீரம் மானாக பிறந்தவருக்கு இந்த ஜென்மால இதான் சரமசரீரம் நாள், இதான் கடைசி ஜென்மா. அதனால் பிராமண ஜென்மாவாக வந்து பிறந்தாளாம். பகவத்கீதையில் சுவாமி சொல்கிறாள், கீதையில் 6வது அத்தியாயத்தில் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோகபிரஷ்டோ அபிஜாயத்தே அதுவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம் நாள். நல்ல யோகாபியாசம் பண்ணி எல்லாத்தையும் அடக்கி இருக்கிறவன் இருக்கானே, அவன் அந்த யோகத்தை பிரஷ்டனாக அதை விட்டுட்டான்னு வச்சுங்கோ,
அப்போ கூட அவனுக்கு நல்ல சர்வபோகங்கள் ஐஸ்வர்யங்கள் இருக்கிற ஒரு குலத்தில் வந்து பிறப்பான். இல்லைன்னா நல்ல பிராமணோத்தமன், ரொம்பவும் கெட்டிக்காரனான பிராமணோத்தமன் குடும்பத்தில் வந்து பிறப்பான் நாள். அந்த மாதிரி இவருக்கு பூர்வ ஜென்மத்தில் இவர் பண்ணின புண்ணியங்கள்னால இந்த பிராமணோத்தமனுடைய வீட்டில் வந்து பிறந்தாள் பரதசுவாமி. ஜடபரதன் அவருக்கு பேர். தத்ராபி ஸ்வஜன சங்காச்ச பிருஷம் உத்விஜமானோ பகவதா கர்மபந்த வித்வம்சன ஸ்ரவண ஸ்மரண குண விவரண சரணாரவிந்த யுகலம் மனசா விததத் ஆத்மனः பிரதிகாதம் ஆசங்கமானः பகவத் அனுகிரகேண அனுஸ்மிருத ஸ்வபூர்வ ஜன்மாவளி ஆத்மானம் உன்மத்த ஜடாந்த பதிர ஸ்வரூபேண தர்ஷயாமாச லோகஸ்ய. அவர் வேணும்னே தன்னை பைத்தியக்கார மாதிரியும் செவிடன் மாதிரியும் குருடன் மாதிரியும் இப்படிலாம் தன்னுடைய நடையில் அப்படியே ஜடம் மாதிரி இருந்துட்டு இருக்க முடியாது பண்ணிட்டாலாம். என்ன காரணம்னால் தத்ராபி ஸ்வஜன சங்காச்ச பிருஷம் உத்விஜமான, எங்கேயான மறுபடியும் அவருக்கு பழைய மானாக சரீரம் ஏற்பட்டதுக்கு காரணம் மான்கிட்ட கொண்டு போய் உசிரை வச்சமே, தன்னுடைய பிரேமத்தை கொண்டு வச்சமே, ஸ்னேகத்தை கொண்டு வச்சமே, அதை இந்த தடவையும் மிஸ்டேக் பண்ணிவிடப்படாதுங்கிறதா நினச்சிண்டு எப்போ பார்த்தாலும் சுவாமியே தியானம் பண்ணிண்டு சரணாரவிந்த யுகலம் பகவானுடைய பகவதா சரணாரவிந்த யுகலம் மனசா விததத்து ஸ்ரவண ஸ்மரண குண விவரண பகவத் குணங்களையே நினச்சிண்டு பகவானையே எப்பொழுதும் நினச்சிண்டு ஆத்ம ஜானத்தை விரும்பி எங்கேயாலும் மறுபடியும் போய் பந்துக்களுடைய ஸ்நேகத்தில் மாட்டினுட போகிறோங்கிற பயத்தில் அவர் உன்மத்த ஜடாந்த பதிரஸ்வரூபேன குருடன் மாதிரி செவிடன் மாதிரி பைத்தியக்கார மாதிரி தன்னுடைய நடை உடை பாவனையினால லோகத்துக்கு காமிச்சுட்டு இருந்தாராம். தர்ஷயாமாச லோகஸ்ய தஸ்யாபிஹவா ஆத்மஜஸ்ய விப்ரஹ புத்திர ஸ்நேகானுபத்தமனாக ஆசமாவர்த்தனாத் சம்ஸ்காரான் யதோபதேசம் விததான உபநீதஸ்ய ச புனः சௌச்சாச்சமனாதீன் கர்ம நியமான் அனபிப்ரேதானபி சமசிக்ஷயத் அனுசிஷ்டேன ஹி பாவ்யம் பிது புத்திரேணேதி. அந்த அப்பாவான பிராமணன் இருக்காரே பிராமணோத்தமன், அவர் இந்த ஜடபரதனை பார்த்தால் தனக்கு பிறந்த குழந்தையே தன்னுடைய குமாரன் அல்லவா, இனிமேல் தன்னுடைய டியூட்டி வந்து எல்லா விதமான கர்மகாண்டத்தில் இருக்கிறதெல்லாம் வேதத்தெல்லாம் இவனுக்கு உபதேசம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட எல்லா சம்ஸ்காரத்தையும் அந்த குழந்தைக்கு பண்ணி வச்சாள். உபநயனத்தெல்லாம் பண்ணி வச்சாள். ஏன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல உபநயனத்தை பண்ணி வைக்கணும். அதனால் இவனுக்கு உபநயன கர்மா பண்ணி வச்சாள். இன்னும் என்னென்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் உண்டோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு பண்ணி வச்சாலாம். தஸ்யாபிஹவா ஆத்மஜஸ்ய விப்ரா புத்திர ஸ்நேகானுபத்தமனா. இந்த குழந்தை மேலே அவருக்கு ரொம்ப உசுறு, ஜடபரதன் மேலே. அவன் நன்னா ஆகணும்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சாள். ஆச்சமனம், எப்படி சந்தியாவந்தனம் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாள். எல்லா விதமான கர்மாக்களையும் சொல்லி கொடுத்தாள். அனபிப்ரேதானபி. ஆனால் இந்த ஜடபரதனுக்கு இதில் ஒன்றுலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படி இருந்தால் கூட சமசிக்ஷயத்து திருப்பி திருப்பி வச்சு அவனுக்கு சிக்ஷை பண்ணி கொடுப்பார். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு சொல்லி கொடுப்பார். ஏன்னா தன் அப்பாவாச்சே, அப்பாவுடைய டியூட்டியை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமான்னு நினச்சிட்டு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம். அனுசிஷ்டேனை பாவ்யம் பிது புத்திரேனே திஹி. இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாராம் தன் குழந்தைக்கு பரதனுக்கு. சச்சாபி ததுஹ பித்ருசந்நிதௌ ஏவ அசத்ரீச்சீனமிவ ஸ்மகரோதி சந்தாம்சி அத்தியாபயிஷ்யன் சக வியாஹிருதிபி ச பிரணவசிரஹ திரிபதீம் சாவித்ரீம் கிரைஷ்ம வாசந்திகான் மாசான் அதீயானமபி அசமவேதரூபம் கிரகயாமாச. அப்பா என்ன பண்ணுவார், இந்த பையனுக்கு சரியாக வரமாட்டேங்கிறது, நன்னா அழகாக காயத்ரியை உபதேசம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு காயத்ரி மந்திரம், அதுக்கு பேர் திரிபதா காயத்ரின்னு 3 பாதங்கள் கொண்டது காயத்ரி.
அதுக்கு முன்னாடி வியாகிருதி உண்டு, அதுக்கு பூர்புவஸ்வகான்ட்டு. அப்புறம் பிரணவா, பிரணவம் ஓம்னு ஓங்காரத்தை முதல்ல சேர்த்துக்கணும். அப்போ ஓம் பூர்புவஸ்வஹா, அப்புறம் காயத்ரி தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ரொம்ப பிரியத்தோடு கூட வாத்சல்யத்தோடு கூட அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து, அப்புறம் சைத்திர மாதத்துலேயும் வசந்த மாதத்துலேயும் என்னென்னலாம் அத்தியனம் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வேதாத்தியனத்தை பண்ணி வச்சாள். ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணுவனால் அசமவேத ரூபம் கிராகையா மாச, சரியாக ஒன்றும் சொல்ல மாட்டான், தப்பு தவறாக சொல்லுவன். அவள் பிதிருசந்நிதவேவ அசத்ரீச்சீனமிவ, அப்பாவுக்கு முன்னாடியே தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டி பண்ணுவன். அப்படி இருந்த போது கூட அவர் வாத்சல்யத்தினால அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரான். அவர் ஏவம் ஸ்வதனுஜ ஆத்மனி அனுராகாவேசித சித்தா, தன்னுடைய குழந்தை மேலே ரொம்ப அனுராகாவேசித சித்தா, அவன் மேலேயே உசிர வச்சிருந்தாராம் அந்த பிராமணோத்தமன் இந்த பரதன்கிட்டக. சௌச்சாத்தியன விரத நியம குர்வனல சுஷ்ரூஷணாதி ஔபகுர்வாணக கர்மாண்யபி அனபியுக்தான்யபி, இவனுக்கு துளி கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது ஒன்றுலேயும், கர்மகாண்ட விஷயங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்து கூட சௌச்சம், அத்தியனம், விரதங்கள் எப்படி அனுஷ்டிக்கிறது, நியமம்னா என்ன, குரு அக்னி இதுக்கெல்லாம் எப்படி சிசுரூழ பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான் கீழே உட்காந்துண்டு. அந்த பையனுக்கு அனபியுக்தான் நபி, அவனுக்கு துளி கூட இன்ட்ரெஸ்டே இருக்காதான். அசதாகிரகா, அவன் சரியாக புரிஞ்சிக்க மாட்டான் ஒன்றும். சமனுஷிஷ்டே ந பாவியமிதி அசதாகிரகா, சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டான், சரியாக சொல்ல மாட்டான் வேதத்தெல்லாம். அப்படி இருந்தால் கூட புத்திரம் அனுசாசிய ஸ்வயம் தாவத்து அனதிகத மனோரதா, எப்போ பார்த்தாலும் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தன் அப்பாவான கடமை என்னென்னா, அப்பாவுக்கு கடமை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதா நினச்சிட்டு ரொம்ப அனுராகாவேசித்த சித்தா, ரொம்ப வாத்சல்யத்தோடு கூட அவன் மேலே உசிர வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் அவர் எத்தனை சொல்லி கொடுத்தாலும் இவன் மண்டையில் ஒன்றும் ஏறலை. அனதிகத மனோரதா காலேனா பிரமத்தேன, இவர் நினைச்ச மனோரதங்கள் எல்லாம் ஈடுபடவே சரியாகலை. அந்த பையன் ஒன்றும் புரிஞ்சிக்கல, வேதத்தெல்லாம் அத்தியனம் சரியாக புரிஞ்சிக்கல. ஆனால் இவருக்கு என்னமோ வயசாகிட்டே வந்தது. காலேனா பிரமத்தேன ஸ்வயம் கிரக ஏவ பிரமத்தா, வேற ஒரு ஆசிரமத்தையும் அவலம்பிக்காமல் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்து இந்த பையனோட கூடவே மாரடிச்சுட்டு உபசம்ஹிருதா, காலக்கிரமேண அவரும் போய் சேர்ந்தார், மறிச்சு போனார். அத யவீயசி த்விஜசதி ஸ்வகர்ப்பஜாதம் மிதுனம் சபத்ன்யா உபன்யஸ்ய ஸ்வயம் அனுசம்ஸ்தயா பதிலோகமகாத். அப்போ இந்த இளையாள் இருக்காளே, அவள் இந்த பிராமணோத்தமன் உசிறு போனோடனே தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய சக்களத்திக்கிட்ட கொடுத்துவிட்டு, அம்மா நீ 9 குழந்தைகளை வச்சுருக்கே, அதோட இந்த 2 குழந்தைகளையும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு, தன்னுடைய ஆண் பொண்ணாக 2 குழந்தைகள் இருந்தே ஜடபரதன், இந்த 2 குழந்தைகளையும் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி அவள் கேரில் விட்டுவிட்டு, அவளும் பதிலோகம் அகாத்து, அவளும் பத்தியோடு கூட போய் சேர்ந்தாள், பிராணத்தியாகம் பண்ணாள். பிதரியுபரதே பிராதரா ஏனம் அத்தத் பிரபாவவிதா த்ரய்யாம் வித்யாயாமேவ பர்யவசித மதயோ ந பரவித்யாயாம் ஜடமதிரிதி பிராதுர் அனுசாசன நிர்பந்தாத் நியவருத்சந்த. அவனுடைய இந்த 9 பிராத்தாக்கள் இருக்காளே, அவள் கர்மகாண்டத்திலேயே ஈடுபட்டு எப்போ பார்த்தாலும் யாகம் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் வேதத்தை அத்தியனம் பண்ணுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தாள். பரவித்யான ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிற எண்ணமே அவளுக்கு கிடையாது. கர்மகாண்டத்திலேயே உழந்து இருக்கப்பட்டவாள். அவள் இந்த ஜடபரதனை பார்த்தாள். இவன் பிரம்மனிஷ்டன்கிறத புரிஞ்சிக்கல, ஏதோ ஜடமான புத்தி இருக்கிறவன் நினச்சி இவனை ஜடபரதன் கூட்டு ஜடன்னே கூட்டுருப்பாள். இவனுக்கு வேறு சிக்ஷை ஒன்றும் பண்ணலை, வேதாத்தியம்னா பண்ணினது போகிறோம்னு நிறுத்திவிட்டாள். இவருக்கும் சந்தோஷம், அதில் போய் மாட்டிக்க வேண்டாம்னுட்டு. பிதர்யுபரதே பிராதரா ஏனம் அத்தத் பிரபாவவிதா த்ரய்யாம் வித்யாயாமேவ பர்யவசித மதயா
வேதத்தையே அத்தியனம் பண்ணணும், கர்மகாண்டத்திலேயே இருக்கணும்னு அதான் எண்ணம் ஆளுக்கு. நான் பரவித்யாயாம் வேற பரவித்தியான ஆத்ம ஞானத்துக்கு நோக்கி போகிறதே கிடையாது. ஜடமதி ரிதி பிராத்துர் அனுசாசன நிர்பந்தாத்து நியவர்த்தந்த. இந்த இளைய தாயான 2 குழந்தைகளில் இந்த பரதன் இருக்கானே, ஜடபரதன், அவனை ஜடம்னே நினச்சுட்டாள். ஏன்னா அவனுடைய நடை உடை இது அவனுடைய சேஷ்டைகள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு இவனுக்கு ஒன்றும் வராதுன்ட்டு வேதத்தெல்லாம் நீ ஒன்றும் அத்தியனம் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டாள். சச்ச பிராகிருத்தைஹி த்விபத பசுபிஹி உன்மத்த ஜட பதிர மூகேதி அபிபாஷ்யமானஹ யதா ததனுரூபாணி பிரபாஷதே கர்மாணி ச ச காரியமானஹ பரேச்சயா கரோதி விஷ்டிதோ வேதனதோ வா யாஞ்சயா எதிர்ச்சயா வா உபசாதிதம் அல்பம் பகு மிருஷ்டம் கதன்னம் வா அப்யவஹரதி பரம் நேந்திரிய பிரீத்தி நிமித்தம். இவர் என்ன பண்ணுவார், பரதர் த்விபத பசுபிகினால், எப்படி ஒரு மிருகம், நாய் பூனை பசுமாடு எல்லாம் அதெல்லாம் மிருகங்கள் விலங்கினங்கள், ஆனால் அதுகளுக்கு தான் 4 கால் உண்டு. இவர் 2 கால் இருக்கப்பட்ட பிராணி மாதிரி த்விபத பசுபிகி 2 கால் பிராணி மாதிரி அவர் பாடுகிற முன்மத்த ஜட பதிர மூக்கேதி, ஒத்துடையும் பேச மாட்டார். அதனால எல்லாரும் ஊமைன்னு நினச்சிட்டு இருந்தாள். யார் எத்தனை ரொம்ப நாள் இறஞ்சி சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் ஏன்னு கேட்பாள். அதனால் குருடன் இது செவிடன் நினச்சிட்டு இருந்தாள். எங்கேயானும் போவார் இப்படி நினச்சிட்டு எங்கேயானும் போய் மோதிப்பார். அதனால் ஒரு குருடன் நினச்சிட்டு இருந்தாள். எப்போ பார்த்தாலும் தனக்குத்தானே பேசிட்டு போவார். பார்த்தாலும் குளிக்க மாட்டார், மேலெல்லாம் அழுக்காக இருக்கும், பைத்தியங்கார மாதிரி இருப்பார். உன்மத்த ஜட மதிர மூக்கேதி அபிபாஷ்யமான. எல்லாரும் இவரை கண்ணாப்பனான்னு வெய்வாள். ஏதான எல்லாரும் இவரை ஏதான செய்ய சொல்வாள். அந்த காரியத்தைன்னா செய்வராம். கர்மாணிச்ச காரியமான பரேச்சையா கரோதி. யார் எதை சொன்னாலும் செஞ்சுடுவர். இந்த இடத்துல குழி வெட்டுன்னா ஒரேடியாக வெட்டின்னு இருப்பார். விஷ்டித்தோ வேத்தனத்தோவா, அவரை நிறுத்துன்னு சொல்லாட்டா குழியை வெட்டின்ண்டே அதில் பாதாளமாக வெட்டிவிடுவார். அதனால் வெட்டினது போகணும்னு சொல்லணும். வெட்டுனா வெட்டுவார், எடுத்து மண்ணை போடுன்னா போட்டுட்டே இருப்பார். இப்படிலாம் பண்ணுவார். யாஞ்சயா எதிர்ச்சயாவா உபசாதித்தம் அல்பம் பகு மிருஷ்டம் கதன்னம் வா அபியவஹரதி பரம் நேந்திரிய பிரீத்தி நிமித்தம். தன்னுடைய உடம்பு நன்னா வளரணும், புஷ்டிக்கா சாப்பிட்றோங்கிற எண்ணமே கிடையாது. எது கிடைச்சதோ கிடைச்சதை சாப்பிடுவார். அது நன்னா இருக்கோ இல்லை ஊசி போனதோ எதுவாக இருந்தாலும் சரி, எது கிடைச்சதோ எதிர்ச்சையாக கிடைச்சது தான் அதை சாப்பிடுவார். அப்படி இருந்துட்டு இருந்தாராம், உடம்பை வளர்த்துட்டு இருந்தாராம். ஆனால் உடம்பு மாத்திரம் நல்ல பெருசாக இருக்கும். ஆஜானுபாகுவாக இருப்பார். நல்ல பெருத்த சரீரம், பீமசேனன் மாதிரி நல்ல ஸ்ட்ராங் சரீரம். அதை வளர்க்குறதுக்கு எது கிடைக்கிறதோ ஊசலோ நல்லதோ எல்லாத்தையும் சாப்பிடுவார். யாஞ்சயா எதிர்ச்சயாவா உபசாதித்தம் அல்பம் பகுமிருஷ்டம் கதன்னம் வா அபியவஹரதி பரம் நேந்திரிய பிரீத்தி நிமித்தம். நாக்கினுடைய ருச்சிக்காயே சாப்பிட மாட்டார். நித்திய நிவிருத்த நிமித்த ஸ்வசித்த விசுத்தானுபவ ஆனந்த ஸ்வாத்ம லாபாதிபிகம சுகதுக்கயோ துவந்த்வ நிமித்தயோ அசம்பாவித தேகாபிமான. இவருக்கு இந்த துவந்தம் சுகம் துக்கம்ங்கிறதுனா ஒன்றும் எண்ணமே கிடையாது. தரையில் படுத்துப்பார். ரொம்ப வெளியில் சூடாக இருந்ததுன்னா அதனால கவலைப்பட வெயிலே உட்காந்துருப்பார். நித்திய நிவிருத்த நிமித்த ஸ்வசித்த விசுத்த அனுபவ ஆனந்த ஸ்வாத்ம லாபாதிகமாக எப்பொழுதும் ஆத்மனி சதா ரமதி. எப்போ பார்த்தாலும் ஆத்மராமனாக இருந்து வெளியுலகத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்துருப்பார். சுகம் துக்கம் ரெண்டையும் ஒன்றா மதிப்பார். தேகத்து மேலே ஒரு அபிமானம் கிடையாது அவருக்கு. தன்னுடைய உடம்பை நன்னா வச்சுக்கணும்னே அபிமானம் கிடையாது. இப்படி இருந்துட்டு இருந்தாராம். சீதோஷ்ணவாத வருஷேஷு விஷைவ அனாவிருதாங்க பீன சம்மனனாங்க ஸ்தண்டில சம்வேஷானுன்மர்தன ஸ்தண்டில சம்வேஷனானுன்மர்தன அமஜ்ஜனரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சச குபடாவிருதகடி
உபவீத்தேன உருமஷினா த்விஜாதிரிதி பிரம்ம பந்துரிதி சஞ்ஞயா அதஜன அவமதோ விசச்சாரா. இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருப்பார் ஒரு பாட்டுக்கு. எல்லாரும் இவரை அவமதிப்பாள். இவர் ரூபத்தை பார்த்துவிட்டு இவர் எப்படி இவருடைய நடத்தையை பார்த்துவிட்டு எல்லாரும் இவரை ஹேளனம் பண்ணுவாள், அவமதிப்பாள். இவருக்கு மழை கொட்டுமா அதில் உட்காந்துருப்பார். ஒரேடியாக வெயில் கோடை காலத்தில் தகிக்கும். அந்த வெயிலில் மணிக்கணக்கில் உட்காந்துருப்பார். அதை பற்றி கவலைப்பட மாட்டாள். குளிர் காலத்தில் குளிர்றேன்னு சொல்லிட்டு போத்திக்க மாட்டார். பேர் பாடியாக அப்படியே உட்காந்துருப்பார். எப்படி ஒரு காளமாடு மழையில் பாடு நின்றுண்டு அசை போட்டுன்னு நிற்குமோ அப்படி இருப்பாராம். அனாமிருதாங்கா பீனா சம்ஹனனாங்கா. உடம்பு நல்லா பெருத்த சரீரம், பீமசேனன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் சரீரம், வஜ்ரக்கட்டை அந்த மாதிரி இருந்தது அவர் உடம்பு. ஸ்தண்டில சம்வேஷனானுன்மர்தன அமஜ்ஜன ரஜசா மகாமணிதிவ அனபிவியக்த பிரம்மவர்ச்சசா. ஆனால் பிரம்மனிஷ்டர் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் தெரியல. ஏன்னா பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கார். இது எப்படின்னாள், ஒரு பெரிய மகாமணி, ரொம்ப விலை உயர்ந்த மாணிக்கம், அது குப்பையில் கிடந்ததுன்னா அது யாருக்கான்னு தெரியுமோ? தெரியாது. அழுக்கு அடைஞ்சி கிடந்ததுன்னா அதை கிளம்பி சுத்தப்படுத்தி பாலிஷ் பண்ணி நன்னா இருந்தால் அது மணிங்கிறது தெரியும். இல்லாதான் ஏதோ கண்ணாடின்னு நினச்சின்னு தூக்கி போட்டுவிடுவாள். அப்படி ஜனங்கள்லாம் இவர் வெறும் கண்ணாடிங்கிற மாதிரி நினச்சி இப்பேற்பட்ட மகாமணியான இவரை புரிஞ்சிக்கலை. பிரம்மவர்ச்சஸோடு உள்ள இருக்கப்பட்ட பிரம்மஜானிங்கிறது யாருக்கும் தெரியல. அதனால் அவரை எல்லாரும் அவமதித்து ஹேளனம் பண்ணுவாள், கேலி பண்ணுவாள். துஜாதி பிரம்மபந்துன்னு கூப்பிடுவாள். ஏதோ பிராமண ஜாதியில் பிறந்த வண்டாயவன் பாருடா பூனலை போட்டிருக்காம்பாள். ஏன்னா அப்பா என்னைக்கு பூனல் போட்டு வச்சாரோ அன்னைக்கு போட்ட பூனல் அது உருமஷினா நாள், கனங்கரேன்னு கருத்து இருக்காம். அதில் அழுக்கு திரண்டு போய் அந்த பூனல் முழுக்க உருமஷினா, மஷியில் இங்கு பாட்டிலில் தோச்சா எப்படி கருப்பாக இருக்குமோ அப்படி கனங்கரேன்னு தான் அந்த உபவீதம். அதை போட்டுட்டு மேலெல்லாம் ஒரே அழுக்கு. இப்படியே அவர் அமஜ்ஜன ரஜசா, மேலெல்லாம் புழுதி படியே அவர் பாட்டுக்கு போவர். விசச்சார இங்கே எங்கேயும் நடப்பர். யார் என்ன சொன்னாலும் கேட்பர். யார் தன்னை விஷாலும் கவலைப்பட மாட்டார். அவர் பாட்டுக்கு தானே பேசிட்டு போவர். இதை சொன்னாள். யதா து பரத ஆகாரம் கர்மவேதனத ஈகமானா ஸ்வப்ராத்ருபிஹி அபி கேதார கர்மணி நிரூபிதா ததபி கரோதி கிந்து ந சமம் விஷமம் நியூனம் அதிகமிதி வேத கண பிண்யாக பலீகரண குல்மாஷ ஸ்தாலி புரீஷாதீன்யபி அமிர்தவத் அபியவஹரதி. இவனுடைய பிராதாக்கள் 9 பேரும் இவரை, நீ சும்மா தானே இருக்கே, நம்ம அப்பாவுக்கு உள்ளான வயல்கள்லாம் இருக்கே, அங்கெல்லாம் கிருஷியெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ ராத்திரி வேளையில் யாராலும் திருடலாம் வயலில் போட்டிருக்கிறதுலாம் அறுத்துன்னு போடுவாள். எல்லாம்னா மிருகங்கள்லாம் ஏதாவது சாப்பிட்டுடும், பசுமாடெல்லாம் சாப்பிட்டுடும், நீ போய் பார்த்துக்கணும்னு சொல்லி அவளை அனுப்புவாளாம். ஏதா து பரத ஆகாரம் கர்மவேதனத ஈகமானா. யாரானும் இவருக்கு பாவம் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கருணையோடு கொண்டு வந்து கொடுத்தா அது சாப்பிடுவார் அவர். ஸ்வப்ராத்ருபிஹி அப்படி கேதார கர்மணி நிரூபிதா ததப்பி கரோதி. இவருடைய பிராத்தாக்கள் 9 பேரும் வயலில் போய் நீ உட்காந்துட்டு வேலை செய்யணும்னா எல்லா வேலையும் செய்வராம். நீ போய் வயலை எல்லாத்தையும் உழணும், இதெல்லாம் வெட்டி குழியெல்லாம் பெருக்கணும்னு சொன்னால் பண்ணுவராம். ஆனால் கிந்துன சமம் விஷமம் நியூனம் அதிகமதி வேதா. அவருக்கு எது சமமான தர, எது பள்ளம், எது மேடு, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வெட்டி போடுன்னா வெட்டி போட்டு விடுவார், ஒரேடியாக பள்ளத்தை குமிச்சுடுவார். மலையாக இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொஞ்சம் மணலில் தூக்கி போடுன்னா மலையாக போட்டு விடுவார். அது என்ன அவருக்கு தெரியாது. விஷமம் சமம் விஷமம் நியூனம் அதிகமிதி நவேதா, அது தெரியாது அவருக்கு. யாரானும் கூப்பிட்டு வாட்டில் சாதம் பண்ணிருப்பாள். அது அடியில் போய் பலீகரணம், அது அடியில் போய் குல்மாஷ ஸ்தாலி புரீஷாதின்யப்பி அடியில் பிடிச்சிருக்கும். இல்லைன்னா வீணாக போயிருக்கும் சாப்பாடு. அதை தூக்கி கொட்ட வேண்டாமே, நாய் கூட சாப்பிடாதே, இந்த பரதன் வருவான் அவனுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுப்பாராம். அது அடியில் பிடிச்சி ஒரு அடியாக ஊசி போன விஷயங்கள்
இது குல்மாஷ ஸ்தாலி புரீஷாதின்யப்பி கண பிண்யாக்கம், ஊசி போனது, வேண்டாதது, குப்பை, கழிச்சு கொட்டினது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாளாம். அது அமிர்தவத்து அபியவாரதி, அதெல்லாம் அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாராம். எதுக்காக சாப்பிட்றான்? ருச்சிக்காக சாப்பிட்றதில்ல, ஏதோ பிராரப்தம் சாப்பிட்டா அவன்றிருக்கேன் இந்த உடம்புக்குன்னு சாப்பிடுவாராம். ஆனால் அமிர்தவத்து அபியவாரதி, அப்படி சாப்பிடுவாராம். யதா து பரத ஆகாரம் கர்மவேதனத ஈகமான ஸ்வப்ராத்ருபியே அபி கேதாரகர்மணி நிரூபிதா ததபி கரோதி கிந்து ந சமம் விஷமம் நியூனம் அதிகமிதி வேதா கண பிண்யாக பலீகரண குல்மாஷ ஸ்தாலி புரீஷாதீன்யபி அமிர்தவத்து அபியவஹரதி. இப்படி எல்லாத்தையும் சாப்பிடுவாராம். இவர் அமிர்தமாய் சாப்பிடுவாராம். ஊசி போன சாப்பாட்டையும் அடியில் பிடிச்ச சாப்பாட்டையும் சாப்பிடுவாராம் யார் கொடுத்தாலும் சொன்னால். இப்பொழுது இந்த 11 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஜடபரதச்சரிதவர்ணனம் நாம நவமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச ஸ்ரீசுக உவாச்ச அத கஸ்யசித் த்விஜவரஸ்ய அத கஸ்யசித் த்விஜவரஸ்ய அத கஸ்யசித் த்விஜவரஸ்ய அங்கிரப்பிரவரஸ்ய 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 ஷமதம தபஹ ஷமதம தபஹ ஷமதம தபஹ ஸ்வாத்யாய அத்யயன தியாக சந்தோஷ ஸ்வாத்யாய அத்யயன தியாக சந்தோஷ ஸ்வாத்யாய அத்யயன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய திதிக்ஷா பிரஸ்ரய திதிக்ஷா பிரஸ்ரய வித்யா அனசூய ஆத்மஜானானந்தயுக்தஸ்ய வித்யா அனசூய ஆத்மஜானானந்தயுக்தஸ்ய வித்யா அனசூய ஆத்மஜானானந்தயுக்தஸ்ய ஆத்மசதிருஷ ஸ்ருதசீலாச்சார ஆத்மசதிருஷ ஸ்ருதசீலாச்சார ஆத்மசதிருஷ ஸ்ருதசீலாச்சார ரூபௌதார்யகுணாः 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 நவசோதர்யாः 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 அங்கஜாः பபூவुः அங்கஜாः பபூவுः அங்கஜாः பபூவுः மிதுனம் ச யவீயஸ்யாம் பார்யாயாம் மிதுனம் ச யவீயஸ்யாம் பார்யாயாம் மிதுனம் ச யவீயஸ்யாம் பார்யாயாம் யஸ்து தத்ர புமான்ஸ்தம் யஸ்து தத்ர புமான்ஸ்தம் யஸ்து தத்ர புமான்ஸ்தம் பரமபாகவதம் 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 ராஜர்ஷிப்ரவரம் 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 பரதம் உத்ஸ்ருஷ்டமிருகசரீரம் பரதம் உத்ஸ்ருஷ்டமிருகசரீரம் பரதம் உத்ஸ்ருஷ்டமிருகசரீரம் சரமசரீரேண 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 விப்ரத்வம் கதமாகுः விப்ரத்வம் கதமாகுः விப்ரத்வம் கதமாகுः தத்ராபி ஸ்வஜனசங்காச்ச தத்ராபி ஸ்வஜனசங்காச்ச தத்ராபி ஸ்வஜனசங்காச்ச भृशमुद्विजमानः 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 भगवतः कर्मबन्धविध्वंसन भगवतः कर्मबन्धविध्वंसन भगवतः कर्मबन्धविध्वंसन श्रवणस्मरण 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 गुणविवरण 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 चरणारविन्दयुगलं 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 मनसा विदधत् मनसा विदधत् मनसा विदधत् आत्मना प्रतिघातम् आत्मना प्रतिघातम् आत्मना प्रतिघातम् आशङ्कमानः 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 भगवदनुग्रहेण
பகவதனுகிரகேண பகவதனுகிரகேண அனுஸ்மிருத ஸ்வபூர்வஜன்மாவளி அனுஸ்மிருத ஸ்வபூர்வஜன்மாவளி அனுஸ்மிருத ஸ்வபூர்வஜன்மாவளி ஆத்மானம் உன்மத்த ஜடாந்த பதிர ஸ்வரூபேண 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 தர்ஷயாமாஸ லோகஸ்ய தர்ஷயாமாஸ லோகஸ்ய தர்ஷயாமாஸ லோகஸ்ய தஸ்யாபி ஹவா ஆத்மஜஸ்ய தஸ்யாபி ஹவா ஆத்மஜஸ்ய தஸ்யாபி ஹவா ஆத்மஜஸ்ய விப்ரஹ புத்திரஸ்நேகானுபத்தமனாः விப்ரஹ புத்திரஸ்நேகானுபத்தமனாः விப்ரஹ புத்திரஸ்நேகானுபத்தமனாः ஆசமாவர்த்தனாத் 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 சம்ஸ்காரான் 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 யதோபதேசம் விததான யதோபதேசம் விததான யதோபதேசம் விததான உபநீதஸ்ய ச புனः शौचाचमनादीन् उपनीतस्य च पुनः शौचाचमनादीन् उपनीतस्य च पुनः शौचाचमनादीन् कर्मनियमान् 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 अनभिप्रेतानपि 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 समशिक्षयत् 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 अनुशिष्टेन हि भाव्यं पितुः पुत्रेणेति अनुशिष्टेन हि भाव्यं पितुः पुत्रेणेति अनुशिष्टेन हि भाव्यं पितुः पुत्रेणेति स चापि तदुह पितृसन्निधौ एव स चापि तदुह पितृसन्निधौ एव स चापि तदुह पितृसन्निधौ एव असध्रीचीनमिव 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 स्मकरोति 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 छन्दांसि 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 अध्यापयिष्यन् 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 सह व्याहृतिभिः सह व्याहृतिभिः सह व्याहृतिभिः स प्रणवशिरः स प्रणवशिरः स प्रणवशिरः त्रिपदीं सावित्रीं त्रिपदीं सावित्रीं त्रिपदीं सावित्रीं ग्रीष्मवासन्तिकान् 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 मासान् 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 अधीयानमपि 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 असमवेतरूपं ग्राहयामास असमवेतरूपं ग्राहयामास असमवेतरूपं ग्राहयामास एवं स्वतनुज आत्मनि एवं स्वतनुज आत्मनि एवं स्वतनुज आत्मनि अनुरागावेशितचित्तः 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 शौचाध्ययन व्रत नियम शौचाध्ययन व्रत नियम शौचाध्ययन व्रत नियम गुर्वनल शुश्रूषणादि गुर्वनल शुश्रूषणादि गुर्वनल शुश्रूषणादि औपकुर्वाणक कर्माण्यपि औपकुर्वाणक कर्माण्यपि औपकुर्वाणक कर्माण्यपि अनभियुक्तान्यपि 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 समनुशिष्टेन भाव्यमिति समनुशिष्टेन भाव्यमिति समनुशिष्टेन भाव्यमिति असदाग्रहः 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 पुत्रम् अनुशास्य पुत्रम् अनुशास्य पुत्रम् अनुशास्य स्वयं तावत् अनधिगत मनोरथः स्वयं तावत्
अनधिगत मनोरथः स्वयं तावत् अनधिगत मनोरथः कालेन अप्रमत्तेन स्वयं गृह एव प्रमत्तः उपसंहृतः अथ यवीयसी द्विजसती स्वगर्भजातं मिथुनं सपत्न्या उपन्यस्य स्वयं अनुसंस्थया पतिलोकमगात् पितर्युपरते भ्रातरः येनम् अतत्प्रभावविदः त्रय्यां विद्यायामेव पर्यवसितमतयः न परविद्यायां जडमतिरिति भ्रातुरनुशासननिर्बन्धात् न्यवृत्सन्त स च प्राकृतैः द्विपदपशुभिः उन्मत्तजडबधिर मूकेति अभिभाष्यमाणः यदा तदनुरूपाणि प्रभाषते कर्माणि च स कार्यमाणः परेच्छया करोति विष्टितो वेतनतो वा याज्ञया यदृच्छया वा उपसादितम् अल्पं बहु मृष्टं कदन्नं वा अव्यवहरति परं नेन्द्रियप्रीतिनिमित्तं नित्यनिवृत्तनिमित्त स्वसिद्ध विशुद्धानुभव आनंद स्वात्मलाभाधिगमः सुखदुःखयोः द्वन्द्वनिमित्तयोः असंभावित देहाभिमानः
அசம்பாவித தேகாபிமான शीतोष्णवातवर्षेषु 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 वृषैव अनावृताङ्गः वृषैव अनावृताङ्गः वृषैव अनावृताङ्गः पीनः संहननाङ्गः पीनः संहननाङ्गः पीनः संहननाङ्गः स्तण्डिल संवेशनानुन्मर्दन स्तण्डिल संवेशनानुन्मर्दन स्तण्डिल संवेशनानुन्मर्दन अमज्जनरजसा 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 महामणिरिव अनभिव्यक्त महामणिरिव अनभिव्यक्त ब्रह्मवच्चसः ब्रह्मवच्चसः कुपटामृतकटिः 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 उपवीतेन उरुमशिना उपवीतेन उरुमशिना उपवीतेन उरुमशिना द्विजातिरिति ब्रह्मबन्धुरिति द्विजातिरिति ब्रह्मबन्धुरिति द्विजातिरिति ब्रह्मबन्धुरिति संज्ञया अतज्ञजन संज्ञया अतज्ञजन संज्ञया अतज्ञजन अवमतो विचचारा अवमतः विचचारा अवमतः विचचारा यदा तु परत आहारं कर्मवेतनत यदा तु परत आहारं कर्मवेतनत यदा तु परत आहारं कर्मवेतनत ईहमानः स्वभ्रातृभिरपि ईहमानः स्वभ्रातृभिरपि ईहमानः स्वभ्रातृभिरपि केदारकर्मणि निरूपितः तदपि करोति केदारकर्मणि निरूपितः तदपि करोति किन्तु न समं विषमं न्यूनम् अधिकमिति वेद किन्तु न समं विषमं न्यूनम् अधिकमिति वेद किन्तु न समं विषमं न्यूनम् अधिकमिति वेद कणपिण्याक फलीकरण कुल्माष स्थालीपुरीषादीन्यपि कणपिण्याक फलीकरण कुल्माष स्थालीपुरीषादीन्यपि कणपिण्याक फलीकरण कुल्माष स्थालीपुरीषादीन्यपि अमृतवत् अव्यवहरति कुल्माष स्थालीपुरीषादीन्यपि अमृतवत् अव्यवहरति अमृतवत् अव्यवहरति ஸ்ரீ ஹரே நமः. அடுத்த 12வது ஸ்லோகத்திலேருந்து சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு இந்த ஜடபரதர் ஆசைங்கிறதே துளிக்கூடம் இல்லாமலும் மனச்சஞ்சலங்கிறது இல்லாமலும் இருந்தாருங்கிறது முன்னாடி சொல்லிவிட்டு இப்பொழுது இன்னொரு குணம் அவருக்கு மரணத்தில் துளிக்கூட பயம் கிடையாதுங்கிறத சொல்லுவதற்காக இந்த ஒரு எபிசோடை சொல்கிறாள் 12வது ஸ்லோகத்திலேருந்து. अथ कदाचित् कश्चित् वृषलपतिः भद्रकाल्यै पुरुषपशुम् आलभत अपत्यकामः अपत्यकामः कश्चित् वृषलपतिः. ஒரு திருடர்களுடைய கூட்டத்துக்கு தலைவனான ஒருவன், திருடர் தலைவன், அபத்தியகாமக, தனக்கு குழந்தையே இல்லைங்கிறதுனால ஒரு ஜோசியங்கிட்ட போனான். அவன் சொன்னான், அப்பா காட்டில் ஒரு பத்ரகாளி கோவில் இருக்குது பற்றியா, அங்கே போய் ஒரு நல்ல புருஷன் ஆம்புள்ளைய பலி கொடுத்தேன்னா, மகாகாளிக்கு பத்ரகாளிக்கு பலி கொடுத்தேன்னா உனக்கு குழந்தை பிறக்கும்ங்கிறதாக சொல்லி வச்சுருக்கான். அதனால் அவன் என்ன பண்ணான், அத கதாச்சித் கஷ்டித் விஷலபதி, ஒரு சமயம் பத்ரகாளியை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக புருஷ பசும் ஆலபத, யாரோ தன்னை கட்டி கொண்டு வந்து கட்டி வச்சுருந்தான், கயத்தால் கட்டி வச்சுருந்தான். மறுநாளைக்கு நல்ல முகூர்த்தத்தன்னைக்கு பத்ரகாளிக்கு இவனை பலி கொடுக்கணும்னுட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, தஸ்ய தெய்வ முக்தஸ்ய பசோஹோ பதவீம் ததனுச்சராக பரிதாவந்தः நிஷீதசமயே தமசாவிருத்தாயாம் அனதிகத பசவ ஆகஸ்மிகேன விதினா கேதாரான் வீராசனேன மிருகவராகாதிபியः சம்ரக்ஷமாணம்
அங்கிர பிரவரசுதம் அபஷ்யன்னு. பலி கொடுக்கணும்னு ஒரு ஆளை பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தா பத்ரகாளி கோயிலில். மறுநாளைக்கு காலம்பரை நல்ல முகூர்த்த சமயத்தில் அந்த திருடர் தலைவன் அவன் கழுத்தை வெட்டி ரத்தத்தை கொண்டு வந்து பத்ரகாளிக்கு கொடுப்பது என்பதாக ஒரு சடங்கு. அதுக்காக கட்டி வச்சுருந்தாள். அவன் என்ன பண்ண கட்டி அவனை வச்சுருந்த போது ராத்திரியில் அவனை காவல் காத்துட்டு இருந்த பாக்கி திருடாள் எல்லாரும் களைப்பினால நன்னா தூங்கி போயிட்டாள். அப்போ தூங்கினோடனே அவன் என்ன பண்ணான், பல்லாலேயே கயத்தெல்லாம் கடித்து அவன் அந்த கயத்துலேருந்து விடுபட்டு கட்டுப்பாட்டிலேருந்து விடுபட்டு அவன் ஓடி போயிட்டான். அந்த கட்டி வச்சிருந்த ஆள் தஸ்யக தெய்வமுக்தஸ்ய பசோஹோ. இயற்கையாகவே பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த ஆள் பலி கொடுக்கறதுக்காக வச்சுருந்த பசு இருக்கானே, நரபசு, அவன் தப்பிச்சுன்னு போயிட்டான். பதவியும் ததனுச்சராகா. அவனை தேடிந்து எல்லாரும் ஓடினான் 4 திக்குலையும். நல்ல நடுராத்திரி சமயம். பரிதாவந்தகா கூட ஓடினாள். எங்கேயும் அவனை தேடி பார்த்தால் காணலை. அவன் அங்கேயோ போய் ஒளிஞ்சுன்னுட்டான். நிஷீத சமயே. நல்ல நடுராத்திரி சமயம். எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு. தமசா ஆவருத்தாயாம். எங்கே பார்த்தாலும் கும்பிருட்டு. அந்த சமயம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி நடந்து போயின்னு இருக்காள். அனதிகத பசவ. இந்த தேடின்னு போன ஆளை காணும், கண்டுபிடிக்க முடியல. ஆகஸ்மிகே நவிதினா. அகஸ்மாத்தாக அவளுக்கு வேற ஒரு ஆள் கிடைச்சான். யாருன்னாள், நம்ம ஜடபரத சுவாமி. பார்க்கறதுக்கு ஆஜானுபாகுவாக, நல்ல பெருத்த சரீரம், நல்ல பீமசேனன் மாதிரி இருப்பார். நல்ல உயரமான நல்ல கனகரேன்னு இருப்பார் அவர் வீராசனமத்தில் உட்கார்ந்துட்டுருக்கார். அவரை உட்காத்தி வச்சுருக்கான் அவனுடைய பிராத்தாக்கள். நீ இந்த வயலை பார்த்துக்கணும், இந்த வயலில் ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்டு விடுறதுகள், பலவிதமான மிருகங்கள், காட்டு பன்றி இதெல்லாம் துவம்சம் பண்ணிட்டு போய்டுறது நம்ம போட்ட கிருஷியெல்லாம், அதை நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி வேளையில் இவரை அனுப்பிச்சிருக்கார். இவரை பார்த்தா ஒரு மிருகம் கிட்டக்க வராதுன்னு, இவரை பார்த்தாலே பயந்துன்னு ஓடிப்படும். அப்படி இருப்பார் இவர் ரூபம். அப்போ வீராசனத்தில் உட்கார்ந்துருக்கார். மிருக வராதிபியா சம்ரக்ஷமானம். மிருகங்கள்லேருந்து அதெல்லாம் ஹதம் பண்ணப்படாதேங்கிறதுக்காக வீராசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அங்கிர பிரவரசுதம் அபஷ்யன்னு. அங்கிரஸ் கோத்திரத்தில் இருக்கப்பட்ட அந்த பிராமணோத்தமன் இருக்காரே, பிரம்மனிஷ்டனான ஜடபரதன், அவர் உட்கார்ந்துருக்கிறத இருட்டில் பார்த்தாங்க அந்த வந்திருந்த தேடின்னு வந்த ஆசாமிகள். அப்போ அவன் நினச்சான், அத்தத ஏனம் அனவத்திய லக்ஷணம் அவமிருஷ்ய பர்திரு கர்ம நிஷ்பத்திம் மன்யமானாக பத்வா ரசனையா சண்டிகா கிரகம் உபநின்யு முதா விகசித வதனாக. இந்த ஜடபரதரை பார்த்தாக்க எல்லா விதமான லக்ஷணங்களோடு கூட பிரகாஷின்னு இருக்காள். வீராசனத்தில் உட்கார்ந்துருக்காள். அத்தத ஏனம் அனவத்திய லக்ஷணம் அவமிருஷ்ய. ஒரு லட்சணத்துக்கும் குறையில்லாமல், அதாவது ஏதான ஒரு அவயவங்களோ அங்கங்களோ குறையா இல்லாமல், நல்ல 2 கைகளும் நல்ல நீளமாக இருக்குது, 2 கால்களும் நீளமாக இருக்குது, நல்ல உயரமாக இருக்கார், நல்ல பெருத்த பாடி. இவர் வெட்டினா குடங்குடமாக ரத்தம் வரும். அதை நினச்சிட்டு அத தயேனம் அனவத்திய லக்ஷணம் அவமிருஷ்ய. அதோடு கூட அவளுக்கு பயம். இந்த மாதிரி திருடர் தலைவன்கிட்ட போய் நாங்கள் பிடிச்சி வச்சுருந்த ஆளை தப்பிச்சுன்னு போயிட்டான்னா இவா எல்லாரையும் வதம் பண்ணிவிடுவான் அவன். அதனால் பர்திரு கர்ம நிஷ்பத்திம் மன்யமானாக. தங்களுடைய தலைவனுடைய எண்ணத்தை புரிஞ்சுண்டு பத்வா ரசனையா ஜடபரதரை கயரால் நன்னா எருக்கி கட்டினார். அவர் முரண்டுன்னு ஒன்றும் போகலை. இவன் கட்டினா நீ கட்டிக்கோங்கிறார் அவர். சண்டிகா கிரகம் உபநின்யுஹு. பத்ரகாளியுடைய கோவிலுக்கு இழுத்துன்னு வந்த அவளை. முதா விகசித வதனாக. ஒரே சந்தோஷமாக முகம் மலர்ந்து சந்தோஷத்தினால அப்படியே ஆனந்தமாக இத்தனை பெரிய நரபசு கிடச்சி கொடுத்தேன்னு முள்ள நாய்ச்சின்னு போய் கட்டி வச்சாளங்க கோயிலுக்குள்ள. அத்தத ஏனம் அனவத்திய லக்ஷணம் அவமிருஷ்ய பர்திரு கர்ம நிஷ்பத்திம் மன்யமானாக பத்வா ரசனையா சண்டிகா கிரகம் உபநின்யு முதா விகசித வதனாக. அத பணயஸ்தம்
ஸ்வவிதினாபிஷிச்ய அகதேன வாசசா ஆச்சாத்ய பூஷணாலேபஸ்ரக் திலகாதிபிஹி உபஸ்கிருதம் புக்தவந்தம் धूपदीपमाल्यलाज किसलयाङ्कुर फलोपहारोपेतया वैशसंस्थया महता गीतस्तुति मृदङ्गपणवघोषेण च पुरुषपशुं भद्रकाल्याः पुरत उपवेशयामासुः अथ पणयस्तं திருடர்கள்னா ஸ்வவிதினா நாள் அவளுக்குள்ள ரிச்சுவல்ஸ் எது உண்டோ அதுபடி ஸ்வவிதினா அபிஷிச்சிய இவனுக்கு நல்லா எண்ணெய்லாம் போட்டு தேய்ச்சி விட்டு நல்லா அபிஷேகம் பண்ணி வச்சாள், குளிப்பாட்டி வச்சாள். இவர் குளித்து ரொம்ப நாளாக ஆயிடுத்து, வருஷக்கணக்கில் இருந்தது. அதில் நல்லா எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணி நல்லா வெந்நீரத்தை போட்டு குளிப்பாட்டி விட்டாள் அவனை. ஸ்வவிதினா அபிஷிச்சிய அகத்தேன வாசசா ஆச்சாத்திய. இவர் ஒரே அழுக்கு துணியை கட்டின்னு இருந்தார், அதெல்லாம் பிடிங்கி எரிஞ்சுட்டு அகத்தேன வாசசா ஆச்சாத்திய ரொம்ப புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருந்தாள், பட்டு பட்டாடை, அதெல்லாம் அவரை போட்டு அலங்காரம் பண்ணாள். பூஷணாலேபஸ்ரக்கு திலகாதிபிஹி உபஸ்கிருதம் ஆபரணங்கள்லாம் நகைகள்லாம் போட்டாள், சந்தனங்களெல்லாம் போட்டு நான் மேலெல்லாம் பூசினாள், நிறைய மாலைகளெல்லாம் போட்டாள், நெத்தியில் பொட்டெல்லாம் திலகாதிபிஹி பொட்டெல்லாம் இட்டாள். அவளுடைய முறைப்படிக்கு பொட்டெல்லாம் இட்டு அலங்காரம் பண்ணாள், உபஸ்கிருதம் அலங்காரம் பண்ணாள். அப்புறம் நிறைய சாப்பாடு போட்டாள். புக்தவந்தம் இவன் நன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இந்த நர பசு கிடச்சிருக்கான், அவனுக்கு நன்னா ஆகாரம் வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல புக்தவந்தம். அப்புறம் தூப தீப மால்ய லாஜ கிசலயாங்குர பலோபஹாரோபேதையா தூபம் தீபம் பொரி பழங்கள் இது இத்தியாதிகள்லாம் அவளுடைய சம்ஸ்காரப்படிக்கு முறையாக அவனுக்கு நைவேத்தியம் பண்ணாள், கொடுத்தாள். அதோடு கூட வைஷச சம்ஸ்தயா மகதா அவளுடைய ஹிம்சை பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்திருக்காள், இவனை வதம் பண்ண போகிறாள். அதுக்கு தகுந்தபடியான கீதம் ஒன்றும் டங்கு டங்குன்னு மிருதங்கத்தை பணவத்தையும் டமாரத்தையும் அடிச்சுட்டு கீதஸ்துதி மிருதங்க பணவ கோஷேனச்ச அதுக்குள்ளான ஒரு டியூன் உண்டு பலி கொடுக்கறதுக்கு, அதை அடித்து வாத்திய கோஷம் பண்ணாள். புருஷ பசும் பத்ரகாளியாக புறத உபவேசயாமாசு நேர பத்ரகாளிக்கு முன்னாடி இவரை உட்காத்தி வச்சாள். இவர் நீ எங்கே உட்காருன்னா உட்கார்றார், நில்லுன்னா நிற்கிறார், இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்டுருக்கார். அவருக்கு தன்னுடைய உசுறு போகிறதேன்னு கவலையே இல்லை. அவர் ஆத்மாவிலேயே சதா ரமிச்சுன்னு இருக்கப்பட்டவர், தேகத்தை பற்றி துளி கூட அவருக்கு எண்ணமே கிடையாது. அவரை கொண்டு நேர பத்ரகாளிக்கு முன்னாடி உட்காத்தி வச்சாள். அத மிருஷலராஜபணிஹி புருஷ பசோஹோ அதற்கு ஆசவேன தேவீம் பத்ரகாளீம் யக்ஷ்யமானஹ தத் அபிமந்திரிதம் அசிம் அதிகராள நிஷிதம் அபாததே. அப்பொழுது காலம்பராச்சு. அப்போ விஷலராஜ பணிஹி அந்த திருடர்களுடைய கூட்டத்துக்கு தலைவன் இருக்கானே அவன் வந்து சேர்ந்தான். இந்த புருஷ பசு இவாள்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறத பார்த்தான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய ஆளாக பிடிச்சி வச்சிருக்காளே, அழகாக அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்கே பலி கொடுக்கறதுக்குன்னு என்ன பண்ணான், புருஷ பசோஹோ ஆசவேன ரத்தம் தோஞ்ச கத்தி இருந்தது, அதால் அதை எடுத்தான். தேவியும் பத்ரகாளியும் யக்ஷமானஹ பத்ரகாளியை திருப்திப்படுத்தணும், இந்த யாகத்தில் பசு பலி கொடுக்கணும், புருஷ பசுவை பலி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு கூட தது அபிமந்திரிதம் அசிம் இதுக்காகனே மந்திரம்லாம் போட்டு வச்சிருக்காள் ஒரு கத்தி, பெரிய கத்தி, அதை எடுத்தான். அதி கராள நிஷிதம் அபாததே உடனே பெரிய கராள நிஷிதம் ரொம்ப பயங்கரமாக கூர்மையாக பளபளன்னு இருக்குது. அந்த கத்தியை கையில் எடுத்துருந்தானாம். இது தேஷாம் விஷலானாம் ரஜஸ்தமஹ பிரகிருத்தீனாம் தனமத ரஜ உத்சிக்த மனசாம் பகவத் கலாவீரகுலம் கதர்த்தீகிருத்திய உத்பதேன ஸ்வைரம் விஹரதாம் ஹிம்சாவிஹாராணாம் கர்மாதிதாருணம் யத் பிரம்மபூதஸ்ய சாக்ஷாத் பிரம்மர்ஷிசுதஸ்ய நிர்வைரஸ்ய
சர்வபூத சுஹ்ருதः சூனாயாமபி அனனுமதம் ஆலம்பனம் ததுபலப்ய பிரம்ம தேஜசா அதிதுர்விஷஹேண தந்தஹ்யமானேன வபுஷா சகசோச்சசாட சைவ தேவி பத்ரகாளி இதி தேஷாம் விருஷலானாம் ரஜஸ்தம பிரகிருத்தீனாம். ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் பூர்ணமாக இருக்குது. அப்பேற்பட்ட கோரமான குணங்கள் கொண்டவாள் அந்த திருடாள். அந்த திருடாளுடைய ராஜா. இது தேஷாம் விருஷலானாம் ரஜஸ்தம பிரகிருத்தீனாம். இயற்கையாகவே சுபாவம் அவளுக்கு கொடூரமான விஷயங்கள் பண்ணுறதுல தான் அவள் குணங்கள். தன மத ரஜ உத்சிக்த மனதாம். எப்போ பார்த்தாலும் பணத்திலையும் மதம் கர்வம் ரஜோகுணங்கள் இதிலேயே மனசு உழன்றிருக்கப்பட்டவாள் அவள். அவள் என்ன பண்ணாள்? பகவத்கலா வீரகுலம். அவள் என்ன பண்ணுவாள்? பகவானுடைய படைப்பில் இருக்கப்பட்டவா வீர குலத்தில் பிறந்தவாள் இருக்காளே அவளெல்லாம் இம்சிப்பாள். பகவத்கலா வீரகுலம் கதர்த்தீகிருத்திய உத்பதேன ஸ்வைரம் விஹரதாம் ஹிம்சா விகாராணாம். தங்களுடைய இஷ்டப்படிக்கு கெட்ட மார்க்கத்தில் போகிறவாள், ஹிம்சையை செய்யறதையே தொழிலாக கொண்டவாள். ஹிம்சா விகாராணாம் கர்மாதிதாருணம். ரொம்ப பயங்கரமான விஷயங்களெல்லாம் ரொம்ப மனசில் துளி கூட பச்சாதாபம் இல்லாமல் பண்ணக்கூடியவாள். யத் பிரம்மபூதஸ்ய சாக்ஷாத் பிரம்ம ரிஷி சுதஸ்ய. அந்த சாக்ஷாத் பிரம்மரிஷியினுடைய புத்திரனான இந்த ஜடபரதனை நிர்வைரஸ்ய ஒருத்தருக்கும் இம்சை பண்ணது கிடையாது. இவனுக்கு ஒருத்தருக்கும் எதிரியே கிடையாது. எந்த பிராணிகளுக்கும் பகைங்கிறதே கிடையாது இவருக்கு. அப்பேற்பட்டவர் அவர். அவரை போய் என்ன பண்ணான்னால் சர்வபூத சுஹ்ருதா, எல்லா பிராணிகள்த்தையும் பிரியமாக இருப்பார். அப்பேற்பட்டவர் அவர். சர்வபூத சுஹ்ருதா சூனாயாமபி அனனுமதம். இவரை ஹிம்சிக்கிறதுக்காக வந்தால் கூட அவளை சுலபமாக அனுமதிக்கிறார். அவர் உட்கார்ந்துருக்கார். என்னை நீங்கள் ஹிம்சிக்க போறேன் பண்ணிட்டு போங்கன்னு உட்கார்ந்துருக்கார். அப்பேற்பட்டவர் அவர். ஆலம்பனம் ததுபலப்ய. அவரை ஹிம்சிக்கிறதுக்காக மிகவும் ரொம்ப கொடூரமான அதிதாருணம் நாள் ரொம்ப கொடூரமான காரியத்தை பண்ண போகிறாள். பிரம்ம தேஜசா அதி துர்விஷகேன தந்தக்கியமானேன வபுஷா. ஆனால் அவருடைய பிரம்ம தேஜஸ் இருக்கே, அதனால அந்த தேவி பத்ரகாளியே பொசுக்கிறதாம். அவளுக்கே தாங்க முடியலாம் இந்த பிராமணனுடைய தேஜஸ். உட்காந்து தனக்கு முன்னாடி உட்காத்தி வச்சிருக்காளே இந்த நரபசு, அது பிராமணன் ஜடபரதன். அவனுடைய பிரம்ம தேஜஸ்னால அப்படியே ஜொலிக்கிற பிரம்ம தேஜஸ்னால பத்ரகாளியே தகிக்கிறதாம். தந்தக்கியமானேன வபுஷா சகசா உச்சசாட்ட சைவ தேவி பத்ரகாளி. உடனே அந்த விக்கிரக ரூபத்தில் இருந்த பத்ரகாளி அதுலேருந்து பட்டார்னு உடைச்சிருந்து வெளியில் கிளம்பினாள். வெளியில் கிளம்பி என்ன பண்ணாள்னாள்? பிருஷம் அமர்ஷ ரோஷாவேஷ ரபச விலசித பிருகுட்டி விடப குட்டில தம்ட்ராருணேக்ஷண ஆட்டோபாதி பயானக வதனா ஹந்துகாமே வேதம் மகாட்டஹாசம் அதிசம்பிரம்பேண விமுஞ்சந்தி தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் தேனைவ அசினா விவிருக்ண சீர்ஷ்ணாம் கலாத் ஸ்ரவந்தம் அசிருகாசமம் அத்யுஷ்ணம் ச கணேன நிபீய அதிபான மத விக்வலா உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதைஹி சஹ ஜகௌ நனர்த்த ச விஜஹார ச சிரஹ கந்துகலீலயா. அப்போ என்ன பண்ணாள் நாள்? இவருடைய பிரம்ம தேஜஸ் பத்ரகாளியே பொசுக்கிறது. உடனே அந்த விக்கிரகத்தை விட்டு பட்டார்னு உடைச்சின்று வெளியில் கிளம்பினாள் பத்ரகாளி. அவளுடைய கூட இருக்கப்பட்ட பார்ஷதாளோடு கூட கிளம்பினாள். என்ன பண்ணாள்? பிருஷம் அமர்ஷ ரோஷாவேஷரபச விலசித்த. மா கோபத்தோடு கூட புருவங்களெல்லாம் நரிச்சுண்டு தன்னுடைய கோரை பற்கள் தித்தி பற்கள் எல்லாம் காட்டிண்டு சிவந்த கண்களோடு கூட பயங்கர முகத்தோடு கூட இந்த லோகத்தையே அழிக்க
விரும்புகிறவள் மாதிரி அவள் வெளியில் கிளம்பினாலாம். அமருஷ ரோஷாவேஷரபச விலசித பிருகுட்டி விட்டப குட்டில தம்ஷ்டாருணேக்ஷண ஆட்டோபாதி பயானக வதனா ஹந்து காமே வேதம் மகாட்டஹாசம். பெரிய அட்டஹாசம் பண்ணிட்டு ஆவுன்னு சத்தம் போட்டுண்டு பீடத்துலேருந்து குதிச்சாள். பெரிய அட்டஹாசம் பண்ணிட்டு குதிச்சாள். அந்த விஷலபதி கையில் வாள் வச்சுருந்தானே, அந்த வாளையே பிடுங்கின்றாள். அவன்கிட்டேருந்து திருடர் தலைவன் கையில் இருந்த வாளை பிடுங்கின்றாள். அதிசம்ரம்பேண விமிஞ்சந்தி தத உற்பத்திய பாப்பீயசாம் துஷ்டானாம் தேனை வாசினா. அதே கத்தினால, எந்த கத்தினால ஜடபரதரை பலி கொடுக்கணும்ன்ட்டு இந்த விஷலபதி கையில் கத்தி வச்சுருந்தானோ அந்த அதே கத்தி எடுத்தாள். விவிர்க்ன சீர்ஷ்ணாம் கலாத் ஸ்ரவந்தம். அந்த திருடர் தலைவனை கழுத்த தலையை வெட்டினாள். தலையை வெட்டினாள், கழுத்துலேருந்து வெட்டிவிட்டாள். வெட்டிவிட்டு அந்த அறுத்த தலைகளை கையில் பிடிச்சிருந்தாள். அதே மாதிரி பாக்கி இருக்கப்பட்ட துஷ்டாள் திருடாள் எல்லாருடைய தலையும் வெட்டிவிட்டாள். அசிர்காசவம் அத்தியுஷ்ணம். ரொம்ப உஷ்ணமான அந்த கத்தியிலேருந்து பெருகி வர ரத்தம் இருக்கே, அதை குடித்தாள். சக கணே நனிப்பிய. தன்னுடைய கணன் பாக்கி பேர் வந்திருக்காளே, அந்நிய தேவதைகள் அவளோட கூட குதித்து வந்தாள். எல்லாருமா சேர்ந்து அந்த ரத்தத்தெல்லாம் பானம் பண்ணாள். அதிபான மத விக்வலா. அதெல்லாம் குடித்ததுனால மதம் ஏற்பட்டு மதம் பிடித்தவர்களாக தன்னுடைய கூட்டத்தோடு கூட ஸ்வபார்ஷதைஹி சக, தன்னுடைய கூட்டத்தோடு கூட அந்த பத்ரகாளி நர்த்தச்ச விஜஹாரச்ச ரேடியா கூத்தாட ஆரம்பித்தாள், பாட ஆரம்பித்தாள். கந்து கலீலையா சிரக்கந்து கலீலையா விஜஹார, விளையாட ஆரம்பித்தாள். அந்த எல்லா தலையும் கையில் வச்சிருந்து அதெல்லாம் பந்து தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி போட்டு பந்தாடினார்கள் நாள் திருடனுடைய தலைகளெல்லாம். அது சொன்னாள். பிருஷம் அமர்ஷ ரோஷாவேஷரபச விலசித பிருகுட்டி விட்டப குட்டில தம்ஷ்டாருணேக்ஷண ஆட்டோபாதி பயானக வதனா ஹந்து காமே வேதம் மகாட்டஹாசம் அதிசம்ரம்பேண விமுஞ்சந்தி தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் தேனைவ அசினா விவிருக்ன சீர்ஷ்ணாம் கலாத் ஸ்ரவந்தம் அசிர்காசமம் அத்யுஷ்ணம் சக கணேன நிபீய அதிபான மதவிக்வலா உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதைஹி சக ஜகௌ நனர்த்த ச விஜஹார ச சிரக்கந்துகலீலையா. பந்தாடிவிட்டாள். அவளுடைய தலைகளெல்லாம் அறுத்து. ஏவம் ஏவ கழு மகதபிச்சாராதிக்கிரம காஸ்னேன ஆத்மனே பலதி. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னால், மகான்களை யார் இம்சிக்கிறாளோ அவளுக்கு அவளுடைய கெட்ட கர்மாவே உடனே பலன் அளிச்சுவிடும். அவளும் மரணத்தை அடைவார்கள்னு தெரிஞ்சுக்கணும்னால் காஸ்னேன ஆத்மனே பலத்தினால். நவா ஏதத் விஷ்ணு தத்த மகதத்புதம் யத சம்பிரம ஸ்வசிரச்சேதன ஆபதிதேபி விமுக்த தேகாதி ஆத்மபாவ சுதிருட ஹிருதய கிரந்தீனாம் சர்வசத்வ சுகிருதாத்மனாம் நிர்வைராணாம் சாக்ஷாத் பகவதா அனிமிஷாரிவர ஆயுதேன அப்ரமத்தேன தைஸ்தைஹி பாவைஹி பரிரக்ஷ்யமாணானாம் தத் பாதமூலம் அகுதச்சித் பயம் உபசிருதானாம் பாகவத பரமஹம்சானாம். ராஜா பரீட்சித்து சொல்கிறாள், ஹே விஷ்ணுதத்தா, ஹே பரீட்சித்து மகாராஜனே, தேகம் இத்தியாதிகளில் மனசை வச்சு இந்த விற்த்திகளில் கொண்டு மனசெல்லாம் வச்சு ஈடுபாடு இல்லாத யாரும் ஈடுபாடு இல்லாதவர்களும் எல்லா பிராணிகள்ட்டும் எல்லா நண்பர்களும் சர்வ சத்வ சுகிருதாத்மனாம் நிர்வைரானாம், யாரும் பகைவர்கள் என்றே கிடையாது. அப்பேற்பட்டவாள் இருக்காளே, அவள்னா சாக்ஷாத் பகவதா, பகவானால் ரட்சிக்கப்படுறாள். ரொம்பவும் ஜாக்கிரதையாக ரட்சிக்கப்படுறாள். எப்படின்னால் அனிமிஷாரி வராயுதேன, காலங்கிற சக்கராயுதத்தை ஏந்தி வச்சுருக்கார் பகவான். அந்த வடிவங்களோடு கூட தைத்தை பாவையி பரிரட்சியமானானாம், காப்பாற்றப்படுறாள். அவளுக்கு பயமே கிடையாது. எந்த பகவானுடைய பாத மூலத்தை யார் சேவிக்கிறாளோ
தத் பாதமூலம் உபசிருத்தானாம், பகவத் பாதத்தை சதா நினச்சிட்டு இருக்கிற பரம பாகவதால் இருக்காளே, பாகவத பரமஹம்சானாம், அப்பேற்பட்ட பரம பாகவதாள் பரமஹம்சால் இருக்காளே, அவளுக்கு அவளுடைய தலையை வெட்டுறதுக்கு நேர யார் வந்தால் கூட கவலை துளி கூட கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. மனசு அவ நிம்மதியாக இருக்கலாம். அகுதஷித் பயம் உபசிருத்தானாம் நாள். அகுதஷித் பயம்ங்கிறது உண்டோ, எனிமினால பயம்ங்கிறது உண்டோ பரம பாகவதாளுக்குன்னு சொல்கிறாள் பரீட்சித்துக்கிட்ட. என்ன அர்த்தம்னா, அப்பா அந்த பிரம்மனிஷ்டனான ஜடபரதனை பத்ரகாளி காப்பாற்றினாள். ஏனென்னால் அவன் பிரம்மனிஷ்டன், ஆத்மாராமன். அதனால் அவனுக்கு யாரும் எல்லா ஜந்துக்கள்லையும் பிரியமாக இருக்கப்பட்டவன், நிர்வேதி. அப்பேற்பட்ட அந்த ஜடபரதனை காப்பாற்றினாள் பத்ரகாளின்னு இந்த உபாக்கியானத்தில் சொல்லி, இதன் மூலமாக ஜடபரதருக்கு இருந்த இன்னொரு குணத்தை எடுத்து சொன்னால், அவருக்கு தன் மேலே தேகத்து மேலே ஒரு அபிமானம் கிடையாது, மரணம் அடையிறதை பற்றி பயம் கிடையாது. இதை எடுத்து சொன்னால் இந்த வியாக்கியானத்து மூலமாக. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே ஜடபரத சரித வர்ணனம் நாம நவமோऽத்தியாய. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத கதாச்சித் அத கதாச்சித் அத கதாச்சித் கஷ்சித் விருஷலபதிः கஷ்சித் விருஷலபதிः கஷ்சித் விருஷலபதிः பத்ரகாள்யை புருஷபசும் ஆலபத அபத்யகாமः. பத்ரகாள்யை புருஷபசும் ஆலபத அபத்யகாமः. பத்ரகாள்யை புருஷபசும் ஆலபத அபத்யகாமः. தஸ்ய தெய்வமுக்தஸ்ய பசோः தஸ்ய தெய்வமுக்தஸ்ய பசோः தஸ்ய தெய்வமுக்தஸ்ய பசோः பதவீம் ததனுச்சராः பரிதாவந்தः. பதவீம் ததனுச்சராः பரிதாவந்தः. பதவீம் ததனுச்சராः பரிதாவந்தோ நிஷீதசமயே 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 தமசா ஆவృతాயாம் அனதிகத பசவ. தமசா ஆவృతాயாம் அனதிகத பசவ. தமசா ஆவృతాயாம் அனதிகத பசவ. ஆகஸ்மிகேன விதினா ஆகஸ்மிகேன விதினா ஆகஸ்மிகேன விதினா கேதாரான் வீராசனேன கேதாரான் வீராசனேன கேதாரான் வீராசனேன மிருகவராகாதிभ्यः संरक्षमाणं மிருகவராகாதிभ्यः संरक्षमाणं மிருகவராகாதிभ्यः संरक्षमाणं அங்கிரப்பிரவரசுதம் 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 அபஷ்யன் அபஷ்யன் அபஷ்யன். அதத ஏனம் அதத ஏனம் அதத ஏனம் அனவத்யலக்ஷணம் 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 அவமிருஷ்ய 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 பர்த்ருகர்ம நிஷ்பத்திம் மன்யமானாः பர்த்ருகர்ம நிஷ்பத்திம் மன்யமானாः பர்த்ருகர்ம நிஷ்பத்திம் மன்யமானாः பத்வா ரசனயா பத்வா ரசனயா பத்வா ரசனயா சண்டிகாகிருஹம் உபநின்யுः சண்டிகாகிருஹம் உபநின்யுः சண்டிகாகிருஹம் உபநின்யுः முதா விகசிதவதனாः முதா விகசிதவதனாः முதா விகசிதவதனாः. அத பணயஸ்தம் அத பணயஸ்தம் அத பணயஸ்தம் ஸ்வவிதினாபிஷிச்ய ஸ்வவிதினா அபிஷிச்ய ஸ்வவிதினா அபிஷிச்ய அஹதேன வாசசா ஆச்சாத்ய அஹதேன வாசசா ஆச்சாத்ய அஹதேன வாசசா ஆச்சாத்ய பூஷணாலேப ஸ்ரக் திலகாதிபிः உபஸ்கிருதம் பூஷணாலேப ஸ்ரக் திலகாதிபிः உபஸ்கிருதம் பூஷணாலேப ஸ்ரக் திலகாதிபிः உபஸ்கிருதம் புக்தவந்தம்
புக்தவந்தம் புக்தவந்தம் தூப தீப மால்ய லாஜ கிசலயாங்குர தூப தீப மால்ய லாஜ கிசலயாங்குர தூப தீப மால்ய லாஜ கிசலயாங்குர फलोपहारोपेतया 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 वैशसंस्थया 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 महता 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 गीतस्तुति मृदङ्गपणवघोषेण च गीतस्तुति मृदङ्गपणवघोषेण च गीतस्तुति मृदङ्गपणवघोषेण च पुरुषपशुं भद्रकाल्याः पुरत पुरुषपशुं भद्रकाल्याः पुरत पुरुषपशुं भद्रकाल्याः पुरत उपवेशयामासुः 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 अथ वृषलराजपणिः अथ वृषलराजपणिः अथ वृषलराजपणिः अथ वृषलराजपणिः पुरुषपशोः 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 असृगासवेन 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 देवीं भद्रकालीं देवीं भद्रकालीं देवीं भद्रकालीं यक्ष्यमाणः 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 तदभिमन्त्रितम् असिं तदभिमन्त्रितम् असिं तदभिमन्त्रितम् असिम् अतिकराळनिशितम् 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 अपाददे 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 इति तेषां वृषलानाम् इति तेषां वृषलानाम् इति तेषां वृषलानाम् रजस्तमः प्रकृतीनां रजस्तमः प्रकृतीनां रजस्तमः प्रकृतीनां धनमदरज उत्सिक्तमनसां धनमदरज उत्सिक्तमनसां धनमदरज उत्सिक्तमनसां भगवत्कलावीरकुलं कदर्थीकृत्य भगवत्कलावीरकुलं कदर्थीकृत्य भगवत्कलावीरकुलं कदर्थीकृत्य उत्पथेन स्वैरं विहरताम् उत्पथेन स्वैरं विहरताम् उत्पथेन स्वैरं विहरताम् हिंसाविहाराणां 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 कर्मातिदारुणं 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 यद्ब्रह्मभूतस्य साक्षात् ब्रह्मर्षिसुतस्य यद्ब्रह्मभूतस्य साक्षात् ब्रह्मर्षिसुतस्य यद्ब्रह्मभूतस्य साक्षात् ब्रह्मर्षिसुतस्य निर्वैरस्य 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 सर्वभूतसुहृदः 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 सूनायामपि 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 अननुमतम् 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 आलम्बनं तदुपलभ्य आलम्बनं तदुपलभ्य आलम्बनं तदुपलभ्य ब्रह्मतेजसा अतिदुर्विषहेण ब्रह्मतेजसा अतिदुर्विषहेण ब्रह्मतेजसा अतिदुर्विषहेण दन्दह्यमानेन वपुषा दन्दह्यमानेन वपुषा दन्दह्यमानेन वपुषा सहसा उच्चचाट सहसोच्चचाट सहसोच्चचाट सैव देवी भद्रकाली सैव देवी भद्रकाली सैव देवी भद्रकाली भृशम् अमर्ष रोषावेशरभस भृशम् अमर्ष रोषावेशरभस भृशम् अमर्ष रोषावेशरभस विलसित 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 भृगुटि विटप कुटिल भृगुटि विटप कुटिल दंष्ट्रारुणेक्षण 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 आटोपाति भयानक वदना आटोपाति भयानक वदना आटोप अति भयानक वदना आटोपाति भयानक वदना
ஹந்து காமே வேதம் ஹந்து காமே வேதம் ஹந்து காமே வேதம் மகாட்டஹாசம் 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 அதிசம்ரம்பேண விமுஞ்சந்தி அதிசம்ரம்பேண விமுஞ்சந்தி அதிசம்ரம்பேண விமுஞ்சந்தி தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் தத உற்பத்திய பாபீயசாம் துஷ்டானாம் தேனைவாசினா தேனைவாசினா விவృக்ன சீர்ஷ்ணாம் தேனைவாசினா விவృக்ன சீர்ஷ்ணாம் கலாத் ஸ்ரவந்தம் கலாத் ஸ்ரவந்தம் கலாத் ஸ்ரவந்தம் அஸ்ருகாசவம் 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 அத்யுஷ்ணம் 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 சஹ கணேன நிபீய சஹ கணேன நிபீய சஹ கணேன நிபீய அதிபான மத விக்வலா அதிபான மத விக்வலா அதிபான மத விக்வலா உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதைः சஹ உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதைः சஹ உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதைः சஹ ஜகௌ நனர்த்த ச விஜஹார ச ஜகௌ நனர்த்த ச விஜஹார ச ஜகௌ நனர்த்த ச விஜஹார ச शिरकन्दुकलीलया 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 एवमेव खलु एवमेव खलु एवमेव खलु महदभिचारातिक्रमः 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 कार्स्येन आत्मने फलति कार्स्येन आत्मने फलति कार्स्येन आत्मने फलति न वा एतद् विष्णुदत्त न वा एतद् विष्णुदत्त न वा एतद् विष्णुदत्त महदद्भुतं 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 यदसम्भ्रमः 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 स्वशिरच्छेदन आपतिते अपि स्वशिरच्छेदन आपतिते अपि स्वशिरच्छेदन आपतितेऽपि स्वशिरच्छेदन आपतितेऽपि विमुक्तदेहादि आत्मभाव सुदृढ हृदय ग्रन्थीनां विमुक्त देहादि आत्मभाव सुदृढ हृदय ग्रन्थीनां विमुक्त देहादि आत्मभाव सुदृढ हृदय ग्रन्थीनां सर्वसत्व सुहृदात्मनां सर्वसत्व सुहृदात्मनां सर्वसत्व सुहृदात्मनां निर्वैराणां 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 साक्षात् भगवता साक्षात् भगवता साक्षात् भगवता अनिमिषारिवर 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 आयुधेन अप्रमत्तेन आयुधेन अप्रमत्तेन आयुधेन अप्रमत्तेन तैस्तैर्भावैः 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 परिरक्ष्यमाणानां 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 तत्पादमूलम् अकुतश्चिद्भयं तत्पादमूलम् अकुतश्चिद्भयं तत्पादमूलम् अकुतश्चिद्भयम् उपसृतानां भागवत परमहंसानाम् उपसृतानां भागवत परमहंसानां उपसृतानां भागवत परमहंसानां श्री हरे नमः इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे जडभरतचरितवर्णनं नाम नवमोऽध्यायः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமः. अथ श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे जडभरतचरितवर्णनं नाम नवमोऽध्यायः. श्रीशुक उवाच अथ कस्यचित् द्विजवरस्य अंगिरप्रवरस्य शमदमतपः स्वाध्याय अध्ययन त्याग संतोष तितिक्षा प्रश्रय विद्या अनसूय आत्मज्ञानानन्दयुक्तस्य आत्मसदृश श्रुतशीलाचार रूपौदार्य गुणाः नवसोदर्याः अंगजाः बभूवुः. मिथुनं च यवीयस्यां भार्यायां यस्तु तत्र पुमांस्तं परमभागवतं राजर्षिप्रवरं
பரதம் உத்ருஷ்ட மிருகசரீரம் சரமசரீரேண விப்ரத்வம் கதமாகுஹு தத்ராபி ஸ்வஜன சங்காச்ச பிருஷமுத்விஜமானஹ பகவதः கர்மபந்த வித்வம்சன ஸ்ரவண ஸ்மரண குணவிவரண சரணாரவிந்தயுகலம் மனசா விததத் ஆத்மனः பிரதிகாதம் ஆசங்கமானः பகவதனுக்ரஹேண அனுஸ்மிருத ஸ்வபூர்வஜன்மாவளிः ஆத்மானம் உன்மத்த ஜடாந்த பதிர ஸ்வரூபேண தர்शयामास லோகஸ்ய தஸ்யாபி ஹவா ஆத்மஜஸ்ய விப்ரஹ புத்திரஸ்நேகானுபத்தமனாः ஆசமாவர்த்தனாத் சம்ஸ்காரான் யதோபதேசம் விததான உபநீதஸ்ய ச புனः சௌச்ச ஆச்சமனாதீன் கர்ம நியமான் அனபிப்ரேதானபி சமசிக்ஷயத் அனுசிஷ்டேன ஹி பாவ்யம் பிதுः புத்ரேணேதி சச்சாபி ததுஹ பித்ரு சந்நிதௌ ஏவ அசத்ரீச்சீனமிவ ஸ்ம கரோதி சந்தாம்சி அத்யாபயிஷ்யன் சஹ வியாஹ்ருதிபிः ச பிரணவசிரः திரிபதீம் சாவித்ரீம் கிரைஷ்ம வாசந்திகான் மாசான் அதீயானமபி அசமவேத ரூபம் கிராஹயாமாச ஏவம் ஸ்வதனுஜ ஆத்மனி அனுராகாவேஷித சித்தः சௌச்சாத்யயன விரத நியம குர்வனல சுஷ்ரூஷணாதி ஔபகுர்பாணக கர்மாண்யபி அனபியுக்தான்யபி சமனுசிஷ்டேன பாவ்யமிதி அசதாக்ரஹ புத்திரம் அனுசாஸ்ய ஸ்வயம் தாவத் அனதிகத மனோரதः காலேனாப்ரமத்தேன ஸ்வயம் கிருஹ ஏவ பிரமத்தः உபசம்ஹிருதः அத யவீயசி த்விஜசதி ஸ்வகர்ப்பஜாதம் மிதுனம் சபத்ன்யா உபன்யஸ்ய ஸ்வயம் அனுசம்ஸ்தயா பதிலோகமகாத் பிதர்யுபரதே பிராதரः ஏனம் அத்தத் பிரபாவவிதः த்ரய்யாம் வித்யாயாமேவ பர்யவசிதமதயோ ந பரவித்யாயாம் ஜடமதிரிதி பிராதுः அனுசாசன நிர்பந்தாத் ன்யவர்த்சந்த ச ச பிராக்ருதைः த்விபத பசுபிः உன்மத்த ஜட பதிர மூகேதி அபிபாஷ்யமாணः யதா ததனு ரூபாணி பிரபாஷதே கர்மாணி ச ச காரியமாணः பரேச்சயா கரோதி விஷ்டிதோ வேதனதோ வா யாஞ்சயா எதிர்ச்சயா வா உபசாதிதம் அல்பம் பகு மிருஷ்டம் கதன்னம் வா அப்யவஹரதி பரம் நேந்திரிய பிரீத்தி நிமித்தம் நித்திய நிவృత్త நிமித்த ஸ்வசித்த விசுத்தானுபவ ஆனந்த ஸ்வாத்ம லாபாதிகமः சுக துக்கயோः த்வந்த்வ நிமித்தயோः அசம்பாவித தேகாபிமானः சீதோஷ்ணவாத வர்ஷேஷு மிருஷைவ அனாவிருதாங்கः பீனः சம்ஹனனாங்கः ஸ்தண்டில சம்வேஷனானுன்மர்தன அமஜ்ஜனரஜசா மகாமணிரிவ அனபிவ்யக்த பிரம்மவர்ச்சசः குபட்டாவிருதகட்டிः உபவீதேன உருமஷிணா த்விஜாதிரிதி பிரம்மபந்துரிதி சஞ்ஞயா அதஜ்ஞஜனய அவமதோ விசசாரா யதா து பரத ஆஹாரம் கர்மவேதனத ஈஹமானः ஸ்வப்ராத்ருபிரபி கேதாரகர்மணி நிரூபிதः ததபி கரோதி கிந்து ந சமம் விஷமம் நியூனம் அதிகமிதி வேத கணபிண்யாக பலீகரண குல்மாஷஸ்தாலி புரீஷாதீன்யபி அமிர்தவது அப்யவஹரதி அத கதாச்சித் கஷ்சித் விஷலபதி பத்ரகாள்யை புருஷபசும் ஆலபத அபத்யகாமः தஸ்ய தெய்வமுக்தஸ்ய பசோः பதவீம் ததனுச்சராः பரிதாவந்தோ நிஷி நிஷீத சமயே தமசா ஆவృతాயாம் அனதிகத பசவ ஆகஸ்மிகேன விதினா கேதாரான் வீராசனேன மிருகவராகாதிபியः சம்ரக்ஷமாணம் அங்கிர பிரவரசுதம் அபஷ்யன் அதத ஏனம் அனவத்யலக்ஷணம் அவமிருஷ்ய பர்த்ருகர்ம நிஷ்பத்திம்
மன்யமானாः பத்வா ரசனயா சண்டிகா கிருஹம் உபநின்யுः முதா விகசித வதனாः. அத பணயஸ்தம் ஸ்வவிதினாபிஷிச்ய அகதேன வாசசா ஆச்சாத்ய பூஷணாலேபஸ்ரக் திலகாதிபிः உபஸ்கிருதம் புக்தவந்தம் தூப தீப மால்ய லாஜ கிசலயாங்குர ஃபலோபஹாரோபேதயா வைஷச சம்ஸ்தயா மகதா கீதஸ்துதி மிருதங்க பணவ கோஷேண ச புருஷ பசும் பத்ரகால்யாः புரத உபவேஷயாமாசுः. அத விருஷலராஜபணிः புருஷபசோः அசृग् ஆசவேன தேவீம் பத்ரகாளீம் யக்ஷ்யமாணः ததபிமந்திரிதம் அசிம் அதிகராளநிசிதம் அபாததே. இதி தேஷாம் விருஷலானாம் ரஜஸ்தம பிரகிருத்தீனாம் தன மத ரஜ உத்சிக்த மனசாம் பகவத் கலா வீரகுலம் கதர்த்தீக்ருத்ய உத்பதேன ஸ்வைரம் விஹரதாம் ஹிம்சா விஹாராணாம் கர்மாதிதாருணம் யத் பிரம்மபூதஸ்ய சாக்ஷாத் பிரம்மர்ஷி சுதஸ்ய நிர்வைரஸ்ய சர்வபூத சுஹ்ருதः சூனாயாமபி அனனுமதம் ஆலம்பனம் ததுபலப்ய பிரம்ம தேஜசா அதி துர்விஷஹேன தந்தக்யமானேன வபுஷா சஹசா உச்சசாட சைவ தேவி பத்ரகாளி. பிருஷம் அமர்ஷ ரோஷாவேஷ ரபச விலசித பிருகுட்டி விடப குட்டில தம்ஷ்ட்ராருணேக்ஷண ஆட்டோபாதி பயானக வதனா ஹந்துகாமே வேதம் மகாட்டஹாசம் அதிசம்ரம்பேண விமுஞ்சந்தி. தத உத்பத்ய பாபீயசாம் துஷ்டானாம் தேனைவ அசினா விவ்ருக்ண சீர்ஷ்ணாம் கலாத் ஸ்ரவந்தம் அஸ்ருகாசவம் அத்யுஷ்ணம் சஹ கணேன நிபீய அதிபான மத விக்வலா உச்சைஸ்தராம் ஸ்வபார்ஷதைஹ சஹ ஜகௌ நனர்த்த ச விஜஹார ச சிரக்கந்துகலீலயா. ஏவமேவ खलु महदभिचारातिक्रमः कार्स्येन आत्मने फलति. न वा एतद् विष्णुदत्त महदद्भुतं यदसम्भ्रमः स्वशिरच्छेदन आपतितेऽपि विमुक्तदेहादि आत्मभाव सुदृढहृदय ग्रन्थीनां सर्वसत्त्व सुहृदात्मनां निर्वैराणां साक्षात् भगवता अनिमिषारिवर आयुधेन अप्रमत्तेन तैस्तैर्भावैः परिरक्ष्यमाणानां तत्पादमूलम् अकुतश्चिद्भयम् उपसृतानां भागवत परमहंसानां. श्री हरे नमः. इति श्रीमद्भागवते महापुराणे पंचमस्कन्धे जड भरत चरित वर्णनं नाम नवमोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात्
पीताम्बराद् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।